என் அன்பு குழந்தையே, இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். நாளை நான் சொல்கின்ற ஒரு நபரால் உன் வீட்டில் ஒரு மிக பெரிய ஆபத்து வரப்போகின்றது. இதனை செய்யக்கூடியது ஒரு பெண் என்பதனை நான் முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிடுகின்றேன். உன் பிரத்யங்கரா எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிந்து கொள்ளாமல் என்ன நடக்கப் போகிறது என்பதனை அலசி ஆராயாமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன். உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் முன்கூட்டியே தெரிந்து கொண்டதனால்தான் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தை பற்றியது. ஆனால் இந்த ஆபத்து உனக்கா அல்லது உன் எதிரில் இருப்பவர்களுக்கா என்பதைத்தான் நீ இப்பொழுது கவனிக்க வேண்டும். அதுவும் ஒரு பெண்ணால் வரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக சற்று கவனம் வேண்டும் அல்லவா? நிச்சயமாக இந்த வாழ்க்கையை பற்றிய சில எண்ணங்கள் உனக்கு வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்றெல்லாம் தெரிந்து என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள நடக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு அத்தனை விஷயங்களையும் சில நேரங்களில் அத்தனை உண்மைகளையும் ஒரே நேரத்தில் தந்துவிட்டு சென்று விடும் அல்லவா? அதுபோலத்தான் இன்று உன் பிரத்யங்கரா நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. இந்த தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நீ நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நான் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வர முடிவெடுத்திருக்கும் பொழுது இது போன்றவர்கள் உன் வாழ்க்கையில் வந்து ஒரு ஆபத்தை மட்டும் உனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்களேயானால் உனக்கு நடக்கின்ற பல நன்மைகளையும் நீ என்னவென்று உணராமல் போய்விடுவாய் அல்லவா? உனக்கு நடக்கின்ற பல நல்ல விஷயங்களும் என்னவென்று என் பிள்ளைக்கு தெரியாமல் போய்விடும் அல்லவா? அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அத்தனைக்கும் என்றென்றும் நீ சரியான புரிதலோடு இருக்க வேண்டும். உனக்கு நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும். உன்னை சுற்றி நான் இதுவரையிலும் உனக்கு என்ன நடத்தி இருக்கின்றேன், என்ன மாற்றங்களை கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும். என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியான மனநிலைக்கு கொண்டு சேர்க்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனிமேலும் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி விடாதே. எதற்காகவும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் மனமுடைந்து விடாதே. ஒரு ஆபத்து வருகிறது என்று உன் பிரத்யங்கரா நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் உன்னுடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டுமே தவிர பதற்றம் அதிகமாக இருக்கக்கூடாது. நாம் பதறும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கு நீக்கிவிடும். நீ பதறும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எந்த உண்மைகளையும் கொடுக்க நினைக்காது. அதனால் என்ன நடந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை நீ எண்ணியது போல உனக்கு இருக்க வேண்டும் என்றால் எந்த நொடியிலும் உனக்கு கவனம் இருக்க வேண்டும். எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக தந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுவரையிலும் நீ இழந்தது எல்லாம் போதும். இனிமேல் வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றக்கூடிய திறமை உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதையெல்லாம் நீ வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற அற்புதங்கள் உனக்குள் மிகப்பெரிய புரிதலை எந்நாளும் கொடுக்கட்டும். உனக்குள் மிகப்பெரிய மாற்றங்களை எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கட்டும். நாம்
நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோமானால் நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அம்மா சொல்கின்ற சொல்படி நாளைய விடியலில் ஆபத்து உனக்கானது அல்ல, உன்னுடைய எதிரிகளுக்கானது. உன் வீட்டிலிருந்து ஒரு பெண் அதை உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றாள். இவள் செய்யக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிக பெரிய பேராபத்திலிருந்து உன்னை காப்பாற்றும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிக பெரிய ஆபத்து நிச்சயமாக உன்னை விட்டு விலகிச் செல்லும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காமல் இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட விஷயங்களுக்கும் மனமுடைந்து போகாமல் நீ இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த நேரம் இனி உனக்கு என்னவாகும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்காக இந்த வாழ்க்கையில் பல நாட்களாக கண்கலங்கி நின்று கொண்டிருந்தோமோ அந்த விஷயங்களிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கான மிக பெரிய புரிதலை ஒரு சேர கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள். நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? உன்னை சுற்றி நான் வரும்பொழுது நீ எப்படியாயினும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடாதபடிக்கு உனக்கான பேரானந்தத்தை எல்லாம் இந்த வாழ்க்கையின் முழுமைக்குமாக நீ எடுத்து கொள்ள வேண்டும். உன் பிரத்யங்கரா எதனால் இப்படி ஒரு பெண் நடத்த போகிறாள் என்று சொல்லி இருக்கிறேன் என்று யோசிக்கிறாயா? நாளைய விடியல் என்பது பஞ்சமியினுடைய விடியல், அதாவது வராகி தாயானவளுக்கு உகந்த விடியல். இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்த வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாள். பேரதிசயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனதாக்க வேண்டும் என்று இந்த வராகி உன் இல்லம் தேடி வருகின்றாள். இவளினுடைய ஆட்டம் உன் வீட்டில் சற்று ஆக்ரோஷமாக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வராகியானவள் பொறுத்திருப்பதை சில காலம் மட்டும்தான் செய்து கொண்டிருப்பாள். அவளின் பொறுமைக்கும் சோதனை வரும் பொழுது பொங்கி எழத்தானே வேண்டும். அப்படி ஒரு மாற்றத்தை தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவள் கொடுக்க வேண்டி நாளைய விடியலில் உன் இல்லம் தேடி வரப்போகின்றாள். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. என்ன வேண்டும் என்று என் பிள்ளை வேண்டி நின்றாலும் இவையெல்லாம் எப்பொழுதும் உனக்கான மாறுதல்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த தருணம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை எப்பொழுதும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, நிறைவேறுகின்ற விஷயங்கள் என்று இந்த வாழ்க்கையில் நமக்கு அத்தனையும் கிடைப்பதில்லை. எல்லா விஷயங்களும் ஒன்று போல இந்த வாழ்க்கையை நமக்கு உருவாக்குவதும் இல்லை. உனக்கு என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இதையெல்லாம் நீ சரியான புரிதலோடு தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டே இரு. இந்த பிரத்யங்கரா சொன்னது போல நாளைய விடியலில் உன்னுடைய வீட்டில் இந்த வராகியானவள் நடத்தக்கூடிய அற்புதமானது நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நீ எதையும் எண்ணி நிச்சயமாக மிகுந்த மனவேதனை அடைய விடாது. உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நடத்தி நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தால் அதுவே போதும். உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும். எத்தனை பெரிய ஆபத்துக்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்தாலும் இந்த ஆபத்துகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கக்கூடிய மன வலிமையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஆபத்து என்பது தனக்கு நடந்தாலும் சரி, தன் எதிரில் இருக்கின்ற தன்னுடைய துரோகிக்கு நடந்தாலும் சரி, இதையெல்லாம் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன் வசமாக்கிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நொடிகளில் ஒவ்வொரு அற்புதங்களும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு மாற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும். இனி என்ன வேண்டும் என்று என் குழந்தை நீ கண்கலங்கி நிற்கின்றாயோ
அதையெல்லாம் எப்பொழுதும் நீ நிறைவாக பெற்றுக்கொள். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கானதை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் இனி எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும். நீ ஆசைப்பட்டதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கென நிச்சயமாக அள்ளி கொடுக்கட்டும். மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றத்தையும் உனக்கே உனக்கானதாக உரிமையாக தந்து கொண்டே இருக்கட்டும். இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்தாமல் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகி கொண்டாயானால் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நான் சொன்ன சொல் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். நான் சொன்னது போல உனக்கு வருகின்ற அத்தனை தீமைகளிலிருந்தும் உனக்கு மிக பெரிய நன்மைகளை கொடுத்து தேவையில்லாத கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் எதிரில் நிற்பவர்களுக்கு ஆபத்தை விளைவித்து நிச்சயமாக இந்த வராகி உன்னை காப்பாற்றுவாள் என்பது இந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒரு தெய்வமே இன்னொரு தெய்வம் உன் வாழ்க்கையில் வந்து இந்த அற்புதத்தை நடத்தும் என்று சொல்கிறேன் என்றால் அதற்குள் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, தெய்வங்கள் அத்தனை பேரும் ஒன்றுதான். ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு தீமைகளை சார்ந்துதான் இங்கே படைக்கப்பட்டவர்கள். ஒரு தீமையை அழிக்கவும், ஒரு அசுரர்களை அழிக்கவும், அரக்கர்களை இங்கிருந்து வெளியேற்றவும், தேவர்களை காப்பாற்றவும் என்பது போல ஏதாவது ஒரு நல்லதை இங்கு நிலைநாட்டுவதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்லவா? அவரவர்களின் உருவம்தான் வேறே தவிர இவர்களை எல்லாம் படைத்த இறைவன் ஒருவர்தான். இதனை புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக நான் எதற்காக இன்று இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த நாட்கள் வரும்பொழுது உன் பிரத்யங்கரா எனக்கு அஷ்டமி திதி, அதுபோல வராகி அம்மனுக்கு பஞ்சமி திதி. நாளைய திதியானது பஞ்சமி திதியாக இருப்பதனால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று பார்த்து விட வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று ஒரு கை பார்த்து விட்டால் மட்டும்தான் உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கின்றேன், நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகின்றேன் என்பதனை நீ எப்பொழுதும் தெளிவில் வைத்திரு. சட்டென்று ஒரு நொடியில் எதையும் இங்கு மாற்றிவிட முடியாது. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை நாம் ஒருபோதும் பெற்றுவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, நான் சொன்ன சொல்லிலிருந்து உன் வாழ்க்கைக்குள் ஏதேனும் ஓர் அதிசய மாற்றங்கள் நடந்திருக்கிறதா என்று நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பிரத்யங்கரா சொன்னது போல அந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருவதும் உனக்கு ஆபத்தை விளைவிக்க நினைக்கின்றவர்களுக்கு பேராபத்தை கொடுப்பதும் உண்மை என்றால் நிச்சயமாக இவையெல்லாம் எந்நாளுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை நடத்தித்தர வல்லது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? என் குழந்தையே, நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி உன்னை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் உணர்த்த வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதொரு நிலையை நான் தருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை பேரானந்தத்தையும் நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நீ எதையும் எதிர்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒட்டுமொத்த திருப்பங்களும் நல்லபடியாக நடக்கும். தெய்வத்தை வரவழைக்க நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவர்களின் நாமத்தை மனதார நம்பிக்கையோடு நீ உச்சரித்து விட்டால் போதும்.
வஜ்ரகோஷம் என்று என் பிள்ளை நீ இன்று இந்த பிரத்யங்கராவிற்கு பதிவிடு. நாளைய விடியலில் உன் வீட்டில் வராகியின் ஆட்டம் நிச்சயமாக களை கட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.